ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு என் அநேக கோடி நமஸ்காரங்கள். இந்த கிவிங் அண்ட் ஃபர்கிவிங் மந்தில் நம்ம ஒரு கிராட்டிடியூட், அதாவது ஒரு நன்றி உணர்வை நாம் இறைவனுக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இறைவனுக்கு எதற்கு, சுவாமிக்கு எதுக்கு நன்றி உணர்வு? ஏன்? சுவாமி தான் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்தார். இந்த பஞ்சபூதங்கள், நாம் இருக்கிற நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாசம்னு நாம் யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் சுவாமி தான் நமக்கு கொடுத்துருக்கார். அதற்காக நாம் ஒரு நன்றி உணர்வை காட்டணும். நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், நம்மளோட கர்ச்சீஃப் கீழே விழுது, யாரோ மூஞ்சி தெரியாத ஒருத்தர் அந்த கர்ச்சீஃபை எடுத்து நமக்கு கொடுக்குறார். உடனே நாம் அவருக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறோம். யாரோ ஒரு மூன்றாம் நபருக்கு அவருடைய பொருள் அது இல்லை, இருந்தாலும் அவருக்கு நாம் ஒரு நன்றியை சொல்லும் பொழுது இவ்வளவு கொடுக்குற நம்முடைய சுவாமிக்கு நம்ம நன்றி உணர்வை காட்டணும் இல்லையா? சரி, சுவாமிக்கு எப்படி நன்றி உணர்வை காட்டுறது அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே சூரியனை பார்த்தோன்னா ஒரு நமஸ்காரம், ஒரு நீர்நிலையை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறோம், ஒரு ஸ்லோகத்தை கற்றுக்கிட்டு டெய்லி சொல்லுவோம், சேவை செய்வோம், எல்லாரிடமும் அன்போடு இருப்போம். இதுதான் பகவானுக்கு நாம் கொடுக்குற நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வால் சுவாமிக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னா, சுவாமிக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லைங்க. நமக்கே தான் அந்த நன்றி ஆசீர்வாதமாக திரும்ப வருது. எனவே அன்பினால் இணைவோம், ஆராதனை செய்வோம். ஜெய் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானுக்கு நம்ம இந்த ஆராதனை மாதத்தில் எப்படி நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன என்னோட கருத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். சுவாமி நமக்கு ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி, நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய, அதுவும் உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி நமக்கு சுவாமி இருக்கார். உதாரணத்துக்கு, நம்ம மனசளவில் நினச்சா கூட அந்த விஷயத்தை அவரை அணுகினால் உடனடியாக அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பகவான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கார். அதை வச்சு நம்மெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். இன்றைக்கி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் இங்கே ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் தர்ஷனுக்கு ஈவினிங் தான் பருத்தி ரீச் ஆனோம். தர்ஷனுக்கு வர்றப்போ பார்த்திங்கன்னா பிரசாதம் வெளியில் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் தர்ஷன் லைன் தான் நிற்குதுன்னு சொல்லி பிரசாதம் லைனில் நின்றுட்டோம். கொஞ்சம் முன்னாடி போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது பிரசாதம் லைன். சரி, பிரசாதம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆவல், பிரசாதம் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஆவல் இருந்தாலும் சுவாமி தர்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு தீர்மானத்தோடு தர்ஷனுக்குள்ளே போனோம். தர்ஷன் உள்ளே என்ட்ரு ஆன முதல் வேலையாக பிரசாதம் கொடுத்து தான் சுவாமி எங்களை உட்கார வச்சார் உள்ள. ஸோ இதிலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடம் என்னென்னா, சுவாமியை எண்ணி நம்ம போனோம்னா ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம வேறு என்னென்னவெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் நமக்கு சுவாமி ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாருங்கிறது இதுலேருந்து ஒரு பெரிய ஒரு இதாக தெரிஞ்சது நமக்கு. ஸோ நம்ம என்றைக்குமே நம்ம எந்த விஷயம் செய்தாலும் சுவாமியை முன்னிறுத்தி, சுவாமியை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் சுவாமி மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காகவும் நம்ம ஒரு காரியமும் செய்யணும். வேறு எந்த நோக்கத்துக்காகவும் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமியை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய காரியம் எதை செஞ்சாலும் சுவாமி ஆட்டோமேட்டிக்காக பரிபூர்ணமான பிளெஸ்ஸிங்கை நமக்கு கொடுப்பாருங்கிறதுல எந்த விதத்துலையும் ஒரு துளி அளவு கூட நமக்கு சந்தேகமே வேண்டியதில்லை. அன்பினால் இணைவோம், ஆராதனை செய்வோம். ஜெய் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களில் பரிபூர்ண சரணாகதி அடைவோமாக. பகவானுக்கிட்ட நீங்கள் ஏதாவது வாங்கினோம்னா அந்த அன்பாக இருந்தால் மட்டுமே அந்த பகவான்கிட்ட நீங்கள் எதை வேணால் கேட்கலாம், வாங்கலாம், செய்ய முடியும். இதுதான் நமக்கு பகவான் கற்றுக் கொடுத்துருக்கிற பாடம். அன்பால் எதையும் சாதிக்கலாம். ஒரு முறை பார்த்தீங்கன்னா, என் பெண் குழந்தைக்கு ஒரு மணி நைட்டு ஒரு 12 மணி அளவில் ஒரு வயிற்று வலியில் ரொம்ப அழுது துடித்து கதறிட்டு பார்க்கும்பொழுது பார்த்தா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போகும்பொழுது டாக்டர் அங்கே எங்கேயுமே இல்லை. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் கேட்டேன், பகவானே நீ இருக்கிறே இல்லையா, ஏன் இந்த மாதிரி குழந்தைக்கு அந்த மாதிரி துன்பத்தை கொடுக்குறேன், அந்த துன்பத்தை எனக்கு கொடுத்தா நான் தாங்கிக்குவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் படுத்துட்டேன். காலையில் ஒரு 10 மணி போல் இருக்குது, நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நம்ம சாய் சகோதரர் ஒருத்தர், சாய்ராம் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஒன்று அனுப்பிச்சிருக்கிற, ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கிறேன் பாருங்க அப்படின்னாரு. சரி பார்க்கலான்னு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தா சாய் சுருதியில் நான் பகவான் பக்கத்தால் பிரசாதம் பரிமாறிட்டு இருக்கிற ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா, நீங்கள் பாருங்கள் சாமி பக்கத்தால் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஏன் சொல்ல வரேன்னா, அதாவது எந்த விதத்துலேயும் ஒரு துளி ஐயம் கூட நமக்கு பகவான் மேலே சந்தேகம் வரக்கூடாது. பகவான் நம்ம கூடவே இருக்காருங்கக்குள்ள அதனுடைய அர்த்தம், உள்ளார்ந்த அர்த்தம் தான் அந்த சம்பவம் நமக்கு நினைவுபடுத்துது. அது முதற்கொண்டு இனிமேல் எப்பொழுதும்
ஒரு சின்ன ஐயம் கூட பகவான் மேல், ஒரு துளி ஐயம் கூட நமக்கு பகவான் மேல் சந்தேகம் வரக்கூடாது என்ற உறுதியோடு நம்ம என்றைக்கும் வாழ்ந்தோம் சொன்னோம்னா பகவான் என்றைக்கும் நம்ம கைவிட மாட்டாருன்னு நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆராதனை செய்வோம். ஜெய் சாய்ராம்.